இன்றைக்கி கண்டிப்பாக விஷால் இல்லைனா ஜாக்லின் இல்லை பவித்ரா தான் வெளியே போவாங்கன்னு ஜாலியாக எதிர்பார்த்துட்டு இருந்த மொமெண்ட்டில் டக்குன்னு தலையில் குண்டு தூக்கி போட்ட மாதிரி அருணை எவிக்ட் பண்ணிட்டாங்க. கெட்ட உடனே ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி இது. பிகாஸ் அவர்லாம் கண்டிப்பாக ஒரு ஃபைனல் கண்டஸ்டண்ட்டாக அவர் வந்துட்டு போயிருந்துருக்கலாம். பிகாஸ் அவர் டேலண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்னொரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. என்னன்னா தீபக்கும் எவிக்ட் ஆகிட்டாராம். ஐயோ என்ன கொடுமைஜி இது. பிக் பாஸ் சமயம் அப்படி ஏமாத்துறீங்களே மக்களை. நல்லவா இருக்குது இதெல்லாம். உண்மையாகவே மக்கள் ஓட்டு தான் கன்சிடர் ஆகுதா இல்லை நீங்களே யார் வெளியே அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டீங்களானே தெரியல. அப்படி நீங்களே முடிவு பண்ணுறதுக்கு எதுக்கு மக்கள் ஓட் போடுங்கன்னு சொல்கிறீங்க? ரொம்ப மோசமான கேம் ஷோவாக இருக்கும் போலே இது. ஐயோ, யாரும் இந்த ஷோ பார்த்துட்டு ஓட்டு போட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க மக்களே. எப்படியோ அவங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள தான் சேவ் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம எதுக்கு ஓட் பண்ணணும் சொல்லுங்கள்? செம்ம இரிட்டேட்டிங்கான ஷோவாக இருக்குது. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் கண்டிப்பாக வெளியே போயிடணும் போல். சும்மா ஒன்றும் ஒழுங்காக கேம் விளையாடாதவங்கலாம் உள்ளே இருந்து வின் பண்ணணும்னு பிக் பாஸ் நினைக்கிறார் போல். அதுதான் நினைக்கிறேன் நான். அது ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், அங்கே உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ட் ஒருத்தர் கூட அங்கே வின் பண்ணுறதுக்கு டிசர்விங்கான கேண்டிடேட்டே கிடையாது சுத்தமாக.